இதே தொண்டி மாநகரம் நம்முடைய வரலாற்றிலே பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்திருக்கிறது. இங்கிருந்து சீனாவிற்கு பொருள் போயிருக்கிறது. அகிலும் தேக்கும் முத்தும் பவளமும் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சீன பொருட்கள் இங்கே வந்திருக்கிறது. மிக பெரும் ஒரு வியாபார நகரமாக இது இருந்திருக்கிறது. இதே தொண்டியிலே தான் சுந்தர பாண்டியன், குலசேகர பாண்டியன், இது ரெண்டு பேருக்கும் என்ன சகோதர யுத்தம் நடந்தது. அந்த சகோதர யுத்தத்திலே குலசேகர பாண்டியன் கொல்லப்படுகிறான். குலசேகர பாண்டியன் கொல்லப்பட்டவுடன் இலங்கை அரசன் குலசேகர பாபு என்று பெயர், அவன் பேரும், அவன் வர்றான். தன் பேரில் உள்ளவனை கொன்று விட்டானே என்று படை நடத்தி வந்து பாண்டிய மன்னனை வெற்றி அடைகிறான். பாண்டிய படைகளை துவம்சம் செய்கிறான். இதை கேட்டு சோழ மன்னன், ஒரு சில வரலாற்றிலே சேர மன்னன் என்று வருகிறது, சோழர்கள் எல்லாம் வந்து அந்த படைகள் இங்கேயே தங்கி அந்த இலங்கை அரசனை திருப்பி அனுப்பி புறமுதுகு காட்டி ஓட வைத்த வரலாறு தொண்டிக்கு உண்டு. அதற்கு பிறகு அதே சுந்தர பாண்டியன் நீங்கள் தொடர்ந்து இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் தான் தொண்டியிலே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சோழ தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற வரலாறும் தொண்டிக்கு உண்டு. எதற்கு சொல்கிறேன் என்றால், இவ்வளவு பழம்பெரும் நாகரிகம், செம்மாந்த பண்பாடு, கலாச்சார முனைப்பு உள்ள இந்த மண்ணிலேயே நம் மொழியை அடித்து இந்தியை திணிக்க மும்மொழி திட்டம் என்ற முன்மொழிவை இங்கே கொண்டு வந்தார்கள்.